உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல பொங்கலை வச்சிருவோம், அப்புறமா உள்ள போவோம், அதுக்கப்புறமா நாம எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம். சரி. அவன் இன்னும் கல்யாணம் நின்னு போன கவலையில இருந்து வெளியில வரல. நான் கடைசி வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் பெரியப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு மனசார நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா மாதிரி நானும் செய்ய விரும்பல. முட்டாள்தனமா பேசாத சீனு. உனக்காக ஆல்ரெடி ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்க. என்ன நீ மறந்துட்டு சாருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சீனு, ஏண்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏய், என்னடா ஆச்சு? ஏன் அழுவுற? வர வர எனக்கு வாழ்க்கை மேல விருப்பம் இல்லாம போயிட்டு இருக்காத்த. நடக்க இருக்கிற கல்யாணம் என் வாழ்க்கைக்கு சரியா இருக்குமான்னு தெரியல. மாயா எடுத்த முடிவு குடும்பத்துக்கு நல்லதா இருந்தாலும் சீனுவோட வாழ்க்கையில அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சீனுவால மாயாவை மறக்க முடியல போல. இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியுமான்னு தெரியல அத்தை. டேய் டேய், அப்படிலாம் சொல்லாதடா. கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் சரியாயிடும். இது ஒரு விதமான பயம் தானே ஒழிய உண்மைலாம் கிடையாதுடா. வாழ்க்கையில நம்ம யார ரொம்ப நம்புறோமோ அவங்கதான் நம்மள ரொம்ப காயப்படுத்துறாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி ஒருத்தரை நம்பி வாழ்க்கை முழுக்க வாழ முடியும்? நம்ம வச்ச நம்பிக்கை முழுசா உடையறப்போ வாழ்க்கை நமக்கு ஒரு புது வழியை காட்டும். என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் தானே? யாரோ எனக்கு தாலி கட்டியிருக்கணும், நான் யார் கூடயோ வாழ்ந்திருக்கணும். ஆனா விதி என் வாழ்க்கை அவரோட இல்ல உன் மாமாவோட தானே மாத்தி விட்டுடல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.